வணக்கம். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடு மாறினதுக்கப்புறம் உதய் இன்றைக்கி தான் வரான். அண்ட் லாஸ்ட் டைம் வரும்போதே அவன் வீட்டில் சமைக்கிறியான்னு கேட்டான். நான் அன்றைக்கி நான் சமைக்கலை. சரி, அதனால் இன்றைக்கி சமைக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதனால் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அவன் வந்தோடனே சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்கேயோ வெளியே போகணுன்னா, அதனால் இன்றைக்கி போயிட்டு வருவேன். அண்ட் இன்றைக்கி ஜிம்முக்கு ரெஸ்ட் டே தான். அது மட்டும் இல்லை, தெரில டைம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு போவேன். அப்படி இல்லை அப்படின்னா வெளியே போயிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி தூங்கிடுவேன். சிக்கன் எடுத்து வெளியே வச்சேன். பட் இருந்தாலும் அது டீஃப்ரோஸ்ட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகும். அதனால் மைக்ரோவேவில் போட்டு டீஃப்ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காட்டுறேன். இது கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வரும்போதே அப்படி தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணணும். உள்ளே போட்டு ஃப்ரோசன் தோற்கு பாருங்கள். ஆட்டோ டிஃப்ராஸ்டா மீட்டு இது எத்தனை 1.5 கிலோவா அப்படின்னா ஒரு 2 LPS போடுவோம். ஸ்டார்ட். 11 நிமிஷமா? ஒரு 15 நிமிஷம் ஆகுது கரெக்டாக டிஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் தான் சரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகட்டுமே உள்ளே வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவனுக்கு ஷிஃப்ட்டு, அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா வெளியே போய்ட்டு கிளம்பிடுவான் திருப்பி. அண்ட் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சும்மா 65 மாதிரி கொஞ்சம் பொரிக்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்களா இல்லையா, இப்படி பாட்டில்ஸாக அடிக்கிருக்காங்க. இருங்க காட்டுறேன். என் வீட்டை சுற்றி காட்டல, பார்த்தீங்களா இல்லையா? இதை நான் வரும்போதுலேயே அப்படி தான் இருந்துச்சு. நான் போகும்போதும் அப்படி தான் இருக்கும். எடுக்க மாட்டாங்க. இந்த கிச்சனையே நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்படியே இருந்தது, குப்பையாக இருந்தது. யாருமே க்ளீன் பண்ண மாட்டேறானுங்க. இங்கே 2 பெண்கள், ஒரு பையன் இருக்கான். 2 பசங்க, அதாவது என்னையும் சேர்த்து. அந்தளவுக்கு பொறுப்பே இல்லை எங்களுக்கு. அதனால் சரி, நமக்கு வேணால் நம்ம தான் க்ளீன் பண்ண சொல்லி நானே க்ளீன் பண்ணிட்டேன். சரி, சமைக்க ஆரம்பிப்போம். சிக்கனை கழுவுறதுக்கு ஒரு பயங்கரமான வழி சொல்லிட்டா. என்ன கத்தியோ. சிக்கனை எப்படி கழுவுனா, டேரெக்டாக தண்ணியை உள்ளே பிடிச்சி அதை இப்படி பிடிச்சி ஃப்ரைக்கு கொஞ்சம் நல்ல பீஸாக எடுத்து இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, சால்ட், garlic, ginger, garlic. குழம்புக்கு லெக்கெல்லாம் கொஞ்சம் வெட்டி போடணும். அதாவது ஒரு 4 கோடு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தான் ஸ்கில்லு. முதல்ல
நிறைய ஆயில் ஊற்றிக்கணும். கடுகு வேண்டாம், கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் போட்டுப்போம். பட்டை கிராம்லாம் போட போகிறதில்ல, ஏன்னா வந்து எப்படி அதை சாப்பிட மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். எனக்கு எப்படி ஸ்மெல்லும் வராது, ராஜுக்கு தான் வரும். பட் அவனும் அதெல்லாம் பெருசாக பார்த்துக்க மாட்டான். ராஜு சிக்கனா அவ்வளோதான் பார்ப்பான், உப்பு கூட பெருசாக யோசிக்க மாட்டான், அதனால் போட தேவையில்ல. எனக்குமே வேணாம், அதை போய் உள்ளே பாக்ஸில் வச்சுருக்கேன், அன்பேக் பண்ணி எடுக்கணும், அதனால் நோப். இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குவாங்களே, அந்த 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 காலத்தால் தான் நான், அதனால் உப்பு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து டொமேட்டோஸ் வந்து கொஞ்ச நாளாகவே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் வாங்குறதில்ல, ஏன்னா அதை எப்போ சமைப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால் வாங்கி அதை வேஸ்ட்டாக போகுது, அதனால் கேன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா போட்டுங்க, நான் வந்து கேன் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்ச நாளாகவே. வாவ், எப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? ராஜ் என்ன தூங்கி எந்திரிச்சு அப்படியே இல்லை குளிச்சிட்டியா? மண்டைக்கெலாம் என்ன வச்சிருக்க? ஓ, ஃபோன் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. கால் கட் பண்ணல நீயும்? நீ கட் பண்ணல, நான் இப்போ தான் கட் பண்ணுறேன். இப்போ பார் இருக்கா? பயப்படக்கூடாது. சிக்கனுக்கு 15 நிமிஷம் தான் குக்கிங் டைம். எல்லாத்தையும் இதுலேயே போட்டுருவா? ஒரு 4 பீஸ் சிக்கன் பார். போட முடியும், விட்டு அதெல்லாம் போட முடியும். எண்ணெய் நிறைய சாப்பிடக்கூடாது, தேவையான அளவு மஞ்சள். ஒன்னும் எடுக்கணுமா என்ன? எண்ணெயெல்லாம் எடுக்க தேவையில்லை, எடுத்தேன்னா வந்தேன்னா ஓகே. பிரேமத்தில் கரம் மசாலா தேவையான அளவு, மிளகாய் தூள் நிறைய குட்டிக்கலாம், ஏன்னா பச்சை மிளகா போட மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். கட்டை வச்சே மறந்துக்கிட்டேன்னா ஆங்கிள் மாற்ற முடியாது. உன்னை நான் ஒரு காலத்தில் நம்ம உன்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு நிறைய வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, நீ என்ன இப்படி சொல்கிறேன்? ஆங்கிள் மாற்ற நீ தான் சொல்லணும், இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி சொல்லணும். அதனால வேலைக்கு போகிறேன், ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன். பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இல்லை என்னமோ சொல்ல வந்தேன்டா. நான்ஸ்டிக்கில் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாப்புல மூளை இல்லைங்கிறத அடிக்கடி ப்ரூவ் பண்ணுவாங்க. வேறு கரண்டி இல்லை, அவங்க கரண்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கேமரா எங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்கு, அவடே பேசிட்டு கரண்டி இல்லைடா. ஐயோ வெள்ளை கூடி அப்படியே மாற்றிட்டு வந்துடுறேன். வச்சிருக்கியா? கழட்ட. ஆமாம், இது சமைக்கிற மாதிரி அப்படியே வீடியோ எடுத்து ராஜ் அப்படியே அந்த வீங்க பாத்தியா இல்லையா? இப்போ இது ஆயில் கிடையாது, தண்ணி, அதாவது ஸ்டீம்ல வேகுது. ராஜ் நீ வந்து ஒரு ஷெஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ராஜ் என்ன டிஷ் வேணும்னு மட்டும் சொல்லு, என்ன டிஷ் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. இருக்குமா எங்க அந்த கரண்டி? கொஞ்சம் ஆயிலே பயங்கரமாக சமைக்கலாம். கிட்னி வேணும்.
வீட்டில் வந்து ஒருத்தன் காலில் இருந்து கஷ்டப்பட்டு சமைச்சு ராஜ் வரான்னு சொல்லி எல்லாம் பண்ணா ராஜ் வந்து சூப்பராக ஒரு வேலை பார்த்துருக்கான். எதுக்கு வந்திருக்கோம் சத்தமா குமார் வீடு மாதிரி. அதாவது நான் வீடு மாதிரி இருக்கேன்னா நான் வீட்டில் சமைச்சிட்டேன்னா, பட் இருந்தாலும் எனக்கு ட்ரீட்டுக்காக 2 பக்கெட் சிக்கன் வாங்கியிருக்கான். ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதான் ஒரு பக்கெட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிரு. ஒரு பக்கெட் சும்மா ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் அதுதான் இப்படி தான் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு எனக்கு வேலை கிடச்சோடனே ராஜுக்கு இதே மாதிரி ஒரு நாள் கூட்டு வந்து ட்ரீட் வைப்போம். ஏன்னா இப்போ ராஜ் வந்து ஃபுல் டைம் மாறிட்டான், 5 நாள் வேலைக்கு போகிறான். அதனால ராஜ் நமக்கு ட்ரீட் வைக்கிறான். ஸ்டைலாக இருக்க ராஜ். ராஜ் ஆனால் உனக்கு ஃப்ரைடு சிக்கன்லாம் வெறும் குழம்புல போட்டு இருக்கலாம். அது அப்போ நீ சாப்பிட்றதான் ராஜ் எடுக்கணும். இந்த பிளேட் எடு. நல்லா இருக்கா குழம்பு? எப்படி உண்மையாக போய் சொல்லக்கூடாது. உண்மையாக நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. நானே சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கா? உப்பு